ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம இந்த வண்டியூர் பார்க் வந்திருந்தோம். அதாவது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் வந்திருந்தோம். ஸோ அப்போ பெரிய லெவலில் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கல. அந்த வாக்வேஸ்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 2 பக்கம் கல் பதிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க் நடந்துகிட்டு இருந்தது. பட் மேசிவாக தான் அப்போவே ஒர்க் ஆரம்பிச்சிட்டு தான் இருந்தாங்க. வேலை நடந்துகிட்டு இருந்தது. பட் பெரிய லெவலில் கிளியர் பிக்சர் கிடைக்கல. பட் இந்த முறை வரும்போது ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கிது. மாடல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படி ஃபென்சிங் வரப்போகுது, எப்படி ட்ராக் வரப்போகுது, ஸோ அப்படின்னு மாடல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பார்க்கலாம். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியூர் பார்க் ரீடெவலப் பண்ணுறதுக்கு டேங்க்கை சுற்றி, அதாவது 4 சைடுமே வாக்வே அமைச்சு, சுற்றி பியூட்டிஃபை பண்ணி, ட்ரீஸ்லாம் அமைச்சு, பார்க் கம்ப்ளீட்டாக டேங்க்கோட 4 பக்கமும் நார்த்து, சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்டு பியூட்டிஃபை பண்ண போகிறதா முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபண்டு ஷார்ட்டேஜாக என்னன்னு தெரில. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வெஸ்டர்ன் சைடை மாத்திரம் ட்ராக் அமைக்கிறாங்க, பியூட்டிஃபை பண்ணுறாங்க, நிறையா ஃபெசிலிட்டிஸ் வருது. டேங்க்கோட நார்தன் சைடு ஒரு ட்ராக் மாத்திரம் வருது. அதாவது வாக்கிங் ட்ராக் இல்லைனா ஜாகிங் ட்ராக்னு சொல்லலாம். ஸோ அந்த ட்ராக் நார்தன் சைடு, டேங்க்கோட நார்தன் சைடு கம்ப்ளீட்டாக அமைக்க போகிறாங்க. இந்த நார்தன் சைடுன்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மாட்டுத்தாவணி, பூ மார்க்கெட்லாம் இருக்குல்ல. ஸோ இதுக்கு அப்படியே பேக் சைடில் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குது பார்த்திங்கன்னா, இந்த பார்க்கோட வெஸ்டர்ன் சைடு, அதாவது டேங்க்கோட வெஸ்டர்ன் சைடு. ஸோ இது ஒரு வாக்வே இது. ஸோ இந்த வாக்வேக்கு லெஃப்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மதில் சுவர் கட்டிகிட்ருக்காங்கல்ல. லாஸ்ட் டைம் டவுட்டாக இருந்துச்சு, ஒருவேளை இந்த வாக்வேக்கு தான் அவங்க ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சிட் அவுட் மாதிரி ஏதோ வைக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம். பட் இதுதான் இந்த பார்க்கோட மதில் சுவராக கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. ஸோ எக்ஸிஸ்டிங் மதில் சுவர் போயிடும். அந்த ரோடு ஒட்டி இருக்க மதில் சுவரை அதாவது ஃபென்சிங் இருக்குல்ல, அந்த ஃபென்சிங் போயிடும். ஸோ இப்போ அந்த கல் அமைச்சிருக்கிறது தான் புது ஃபென்சிங்கு. ஸோ இதுக்கு மேலே க்ரில் மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இதுக்கு மாடல் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மாடலில் இப்போதைக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதில் ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். எப்படின்னா ஒரு வாக்வே இருக்குது, ஒரு சின்ன பேசேஜ், பழையபடி கான்க்ரீட் பேசேஜ் இருக்குது. இது சைக்கிளிங்காக என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபென்சிங்கு, க்ரில் மாதிரி கொடுத்து ஃபென்சிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபென்சிங்க்கு வெளில பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேவ்மெண்ட் இருக்குது. பழையபடி நடந்து போகிற மாதிரி ஒரு பேவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பேவ்மெண்ட்டுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஆம்பிள் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ அது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நேச்சுரல் கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங். ஏன்னா கம்ப்ளீட்டாக அந்த உள்ளே இருந்த அந்த மரங்கள்லாம் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரெச்சுக்கு மரங்கள் இருக்கும். அந்த மரங்கள் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். ஸோ அந்த மரங்களே அந்த காருக்கு, பைக்குக்கு பார்க்கிங்காக அமைஞ்சிரும். இது கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சு. அதாவது மார்க்கெட் இருக்குல்ல, மாட்டுத்தாவணி மார்க்கெட்லேருந்து அப்படியே உங்களுக்கு சுந்தரம் பார்க்கோட வெஸ்டர்ன் என்ட்ரி இருக்குல்ல, அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக கார் பார்க்கிங், 2 வீலர் பார்க்கிங், அழகாக ட்ரீஸோட ஷேடோட நேச்சுரலாகவே அமைஞ்சிரும் இந்த பார்க்கிங்கு. இதில் பார்த்திங்கன்னா ட்ராக்கோட ஒரு சைடு சிட் அவுட் அமைச்சிருக்காங்க, கிரானைட் போட்டு. அதுபோல் அந்த ஃபேவர் பிளாக் ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. இந்த க்ரில்லே பார்த்திங்கன்னா லாஸ்ட் டைம் ஒரு மீன் சிம்பிளோட ஒரு க்ரில் அமைச்சிருந்தாங்க. ஸோ அந்த க்ரில் இப்போ எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ இந்த மாடல் அமைச்சிருக்கிறதே ஒரு டென்டேட்டிவ் தான் அது. ஸோ இந்த க்ரில்லோட டிசைன் மாறலாம், இந்த ஃபேவர் பிளாக்கோட டிசைன் மாறலாம். ஸோ ஜஸ்ட்டு ஒரு டென்டேட்டிவ் டிசைன் தான் அது. ஸோ ஃபைனலாக டியூ கோர்ஸில் முடிவு பண்ணிடுவாங்க என்ன டிசைன் சூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ஃபார் ஷுவர் ரோடை அவங்க அகலப்படுத்த போகிறதில்ல. அதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்க ரோடு அகலப்படுத்த போகிறதில்ல. ஸோ அந்த ஸ்பேஸில் பார்க்கிங் அமைய போகுது. ஸோ மரங்கள் அடிபடாது, மரங்கள் அப்படியே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற வாக்வே சேம் டேங்க்கோட வெஸ்டர்ன் சைடில் உள்ள வாக்வே தான். பட் டேங்க்கை ஒட்டி உள்ள வாக்வே. ஒன்று ஃபென்ஸை ஒட்டி ஒரு வாக்வே இருக்குது. இது டேங்க்கை ஒட்டி உள்ள வாக்வே. இதுவும் பார்த்திங்கன்னா எக்ஸிஸ்டிங் வாக்வே தான். பட் பியூட்டிஃபை பண்ணுறாங்க. உங்களுக்கு சிட் அவுட்டும், அதாவது ட்ராக்கு பக்கத்தில் ஒரு சிட் அவுட் வந்துடும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேங்க்கோட நார்தன் வாக்வேக்கு இது கனெக்ட் பண்ணும். இது முன்னாடி பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வெஸ்டர்ன் சைடு மட்டும்தான் அந்த வாக்வே இருந்தது. இப்போ நார்தன் சைடில் கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த கனெக்ட் பண்ண போகிறதுல பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் சேனல் இருக்குது. ஸோ அந்த சேனல் மேலே ஒரு
பாலம் கட்ட போகிறாங்க. ஸோ அந்த பாலம் ஒன்ஸ் கட்டிட்டாங்கன்னா வந்துட்டு நார்தன் வேக்கு வாக்வேக்கு வந்து லிங்க் கிடச்சிரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பாலம் கட்ட போகிறாங்க. ஸோ ஒன்ஸ் பாலம் கட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த நார்தன் ட்ராக் இருக்குல்ல, அந்த வாக்வேவும் கட்டுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பட் இப்போதைக்கு வந்துட்டு அந்த நார்தன் சைடில் உள்ள ட்ராக் ஒர்க் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. ஒன்ஸ் இந்த பாலம் கட்டினதுக்கப்புறம் தான் அந்த ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து மாட்டுத்தாவணி மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் வந்து பூ மார்க்கெட்டு, ஸோ இது எல்லாமே வந்துட்டு இங்கேருந்து தெரியுது. இப்போ இந்த வெஸ்டர்ன் சைடில் உள்ள 2 வாக்வேக்கு நடுவில் தான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு மெடிடேஷன் சென்டரு, யோகா சென்டரு, அதுக்கப்புறம் டாய்லெட்ஸு, ஸோ இது மாதிரி நிறையா ஃபெசிலிட்டி வந்துட்டு இந்த 2 வாக்வேக்கு இடையில தான் கொண்டு வராங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேஷன் சென்டரு. ஸோ அதுக்கான வேலை தான் நடந்துகிட்ருக்கு இந்த இடத்துல. இது தவிர்த்து இதை சுற்றி வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்கு, லான்னு, கார்டன்னு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து டேங்க்கில் வந்து போட்டிங்கை வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இந்த இடங்களில் வந்துட்டு அமைப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ பார்க்குறது பார்த்திங்கன்னா வந்துட்டு யோகா சென்ட்ரு. ஸோ அதுக்கான ஃபவுண்டேஷனும் பார்த்திங்கன்னா எழுப்பிட்டு வந்துட்டுருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் ஃப்ளோரு. ஸோ இது ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 30-40 இயர்ஸ் இருக்கும். ஸோ அவ்வளோ ஓல்டு. நான் சின்ன பையனாகவே இந்த ஸ்கேட்டிங் ஃப்ளோர் நான் பார்த்துருக்கேன் நான். ஸோ இந்த ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டெமாலிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. திரும்ப இதே இடத்துல வந்துட்டு 2 ஸ்கேட்டிங் ஃப்ளோர் கொண்டு வர போகிறாங்க. கிட்ஸ் ப்ளே பண்ணுற மாதிரியும் அடல்ட்டு ப்ளே பண்ணுற மாதிரி 2 ஃப்ளோர் கொண்டு வர போகிறாங்க. சுற்றி வந்து ஷாப்ஸும் வந்து இங்கே அமைக்க போகிறதா சொல்கிறாங்க. பார்க்கோட வெஸ்டர்ன் சைடில் நம்ம பார்த்தது வந்து ஜஸ்ட் ஒரு பகுதி தான். அந்த ஒரு பகுதியிலையும் ரொம்ப கம்மியான இடங்கள் மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து வீடியோவில் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கொண்டு வர முடியாது. ஸோ பார்க் அது வெஸ்டர்ன் சைட்லேயே வந்துட்டு சதர்ன் சைடு இருக்குது பாருங்கள். ஸோ அந்த பகுதியெலாம் பார்த்திங்கன்னா ஜிம் இருக்குது இப்போ ஏற்கனவே. ஸோ அந்த ஜிம்மில் வந்து மாடர்னைஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அங்கேயும் பார்த்திங்கன்னா அந்த கிட்ஸ் ப்ளே ஏரியாலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பியூட்டிஃபை பண்ணி மாடர்னைஸ் பண்ண போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அன்டில் தென் பை.